விளக்கு வச்சா கதவு திறந்து வைன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்லத்த? கதவை மூடி மூடி வைக்கிறிய. இப்படி கதவு மூடி வச்சா வெள்ளிக்கிழமை அதுவும் லட்சுமி எப்படி உள்ள வரும்? வர லட்சுமி அப்படியே வெளியே பார்த்துட்டு போயிடும். எது வீட்டுக்கு லட்சுமி வருமா? ஏமா அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் 6 மணிக்கு மேல கதவு திறந்து வச்சுன்னு வச்சுக்க, வீட்டுக்குள்ள கொசு தான் வரும். முதல்ல கொசு வரும், அப்புறம் மலேரியா டெங்குன்ட்டு பல வகையான வியாதி தான் வீட்டுக்குள்ள வரும். எந்த காலத்துல இருக்கிற வரலட்சுமி வரணும் விஜயலட்சுமி வரணும்னு சொல்லினுங்கிற? கொசுலாம் வரும் தான், அதுக்காக கதவு திறந்து வைக்க முடியாம விட்டுட முடியுமா என்ன? எப்பனா ஒரு வாட்டியாச்சும் விளக்கு வச்ச உடனே கொஞ்சம் கதவு திறந்து தானே வைக்கணும். கொசு வருதுன்றதுக்காக எப்பயுமே மூடியா வைக்க முடியும்? நீ சொல்லத்தெல்லாம் கரெக்டு தான். அந்த காலத்துல கொசு இல்லாத காலம். அதான் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல அவங்க இஷ்டத்துக்கு கதவு திறந்து வச்சுட்டு அழகா வீட்டில் வாசப்படல வெத்தலை பாக்கு போட்டபடி ஆயா ஊருக்கு அதெல்லாம் பேசின்னு இருக்கோம். இப்போ அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. வீட்டை சுற்றி ஒரே காவா ஓடி இருக்குது. அங்கங்கே சாப்பிட்டு போட்ட எச்சலை குப்பை ஏகப்பட்டது கிடக்குது. அது மேலெல்லாம் கொசு எக்கச்சக்கமாக முச்சினுக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உட்காந்துட்டு நீ கதவு திறந்து வைக்க சொல்றிய, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கான்றேன். லூசா நீ? ஐஸ்வர்யமும் செல்வமும் வரத்து கரெக்டு தான், ஆனால் அதை தாண்டி வீட்டுக்குள்ளே நிறைய வியாதி வந்துடக்கூடாதுல்ல. இங்கே பாருமா, லட்சுமி வரத்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஏகப்பட்ட வியாதி வரத்து நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? ஆமா, இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? என்ன அப்போ கதவை நான் எப்பதான் திறந்து வைக்கிறது? வீட்டுக்கு லட்சுமி எப்பதான் வரத்து? இதே மாதிரி பேசின்னு இருக்கிறியா எடக்கு முடுக்காவ? உனக்கு தேவை லட்சுமி வீட்டுக்குள்ள வரணும், அவ்வளவுதானே? அதுக்கும் ஒரு வழி பண்ணி வச்சிருக்கேன். இனிமே வீட்டுக்குள்ள ஒரு கொசு வராது. அப்படி என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கிற? எப்படியா? அங்கே பார், அங்க பார் என்ன எழுதி வச்சிருக்குன்ட்டு. உனக்கு சூடு சொன்ன ஈனம் மானம் இருந்துச்சுன்னா நீ ஒரே அப்பனுக்கு பிறந்து வந்தா இனிமே என் வீட்டு உள்ள கொசே நீ வராத. ஐயோ, எப்படி என்னுடைய புத்திசாலித்தனம்? ஐயோ, கொசு கடியா எவ்வளவு பரவாயில்லப்பா, உன் கடிய விடா. வரலட்சுமி வருதோ இல்லையோ, இப்ப எனக்கு பெட் பாஸ்ன்னு வந்துரும் போல இது. ஐயோ ஐயோ, எந்த நல்லது பண்ணாலும் என்ன பாராட்டாத. ஏதாவது குத்தங்குறை சொல்லிக்கினே கடை. அவங்ககிட்ட போய் சொன்ன பாரு, என் அறிவை உங்ககிட்ட காட்டியே கூடாது. தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத.